ஹலோ வணக்கம். நான் உங்க கரிகாலன் வினோத். இது நம்ம பெருமாள். மக்களே, நம்ம இன்னைக்கு எங்க போக போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்மளுடைய தமிழ்நாட்டு எல்லை பகுதி, தமிழ்நாட்டு எல்லையில வந்து அமைஞ்சிருக்கிற ஆந்திர பகுதிக்கு போக போறோம். அங்க என்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அங்க வந்து வேற லெவல்ல வந்து ஒரு ஃபால்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த ஃபால்ஸ் வந்து எப்படி இருக்குன்னா, அப்படியே மேல இருந்து குதிக்கிற மாதிரி அப்படியெல்லாம் இல்லை, அங்க எந்த ஒரு ஆபத்துமே இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த அருவியை பார்க்க தான் நம்ம போறோம். அதாவது நம்ம குடும்பமா போயிட்டு அங்க வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். அருவி வந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா ஒரு பாறை இடுக்குல போகும். அது வந்து ஒரு ஃபால்ஸ் மாதிரி இருக்காது, ஒரு காட்டு ஆறு மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த இடத்துக்கு தான் நம்ம இன்னைக்கு போக போறோம். ஆனா அது இங்கிருந்து ரொம்ப தூரத்துல இருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 50 கிலோமீட்டர் வந்து இங்கிருந்து நம்ம பயணிக்கணும். இந்த இடத்துல ஏன் உங்களுக்கு வந்து ஒரு வீடியோ போடுறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்மளுடைய பாலார். இதை காமிக்காம போக முடியுமா? நம்ம பாலார்ல பாத்தீங்கன்னா வேற லெவல்ல தண்ணி போயிட்டு இருக்கு. ஸோ இதை பார்த்தோன்னா நாங்கள் இங்கேயே நின்றுட்டோம். அப்படியே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அதாவது இன்னைக்கு நைட்டுமே கூட தொடர்ந்து மழை பெஞ்சதுனால தண்ணுடைய அளவு வந்து அதிகமா போயிட்டு இருக்கு. ஸோ அதை தான் நம்ம இங்க பார்த்துட்டு இருக்கோம். பார்க்கவே வந்து இப்பதான் வந்து கண்கொள்ளா காட்சியா இருக்கு. ஸோ அதையும் காமிச்சிட்டு நம்ம இங்கிருந்து நம்ம வீடியோ போடலாம் அப்படின்றதுக்காக தான் இங்க நாங்கள் நிற்கவே வச்சோம். தண்ணியை கீழே எட்டி பார்த்தாலே தலைலாம் சுத்துது. வேற லெவல்ல தண்ணி போயிட்டு இருக்கு. ஸோ இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா அப்படியே நம்ம மக்கள் வந்து மீன் பிடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. பிரிட்ஜு மேலே வந்து பார்த்தீங்கன்னா இந்த பக்கமும் அந்த பக்கமும் ரெண்டு பக்கமும் அப்படியே வலை போட்டு தூண்டில் போட்டுலாம் மீன் பிடிச்சிட்டு இருக்காங்க. ஆனால் மீன் பிடிக்கிறதுனாலே நமக்கு கொஞ்சம் பிரச்சனை. ஆனால் இவங்க எப்படி தான் பிடிக்கிறாங்கன்னு தெரியல. அதுவும் இல்லாமல் ஏதோ ஆறுல வந்து 2 இயந்திரங்களை வைத்து கொண்டு கிளீன் செய்திருக்கிறார்கள். என்ன செய்கிறாங்கன்னு தெரியல. பிரிட்ஜு கட்ட போறாங்க. பிரிட்ஜு தான் இருக்கு, வேற என்ன பண்ண போறாங்க? ஒரு ஆறு வந்து தூய்மைப்படுத்துறாங்களோ. இந்த ஆறுல இருக்கிற இந்த முள்ளுச்செடிகள்லாம் வந்து எடுத்துட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன். அந்த வேலை தான் நடந்துட்டு இருக்கு. ஆனா பார்க்கறதுக்கு வேற லெவல் இருக்கு. நீங்களும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. அப்படி உங்களுக்கு நேரம் கிடைச்சா நேர்லயே கூட வந்து நீங்க இங்க பார்க்கலாம். இந்த இடம் வந்து பாத்தீங்கன்னா வடச்சேரி மேம்பாலம். அந்த இடத்துலதான் வந்து இந்த இடம் சூப்பரா இருக்கு. பார்க்கறதுக்கு இங்க ரொம்ப அருமையா இருக்கு. குழந்தைங்கலாம் கூட்டு வந்து காமிக்கிறதுனா நீங்க வந்து இங்க காமிங்க. ஓகே, நாம வந்து எங்களுடைய பயணத்தை தொடர போறோம். மக்களே, இங்க பாத்தீங்கன்னா வேற லெவல்ல ஒரு குட்டி நீரோடை. இதை வந்து நம்ம சொன்னோம் இல்லைங்களா, நம்ம வந்து ஒரு அருவிக்கு போறோம் அப்படின்னு நம்ம சொன்னோம். அந்த அருவிக்கு போற வழியில பாதி வழிதான் இவ்வளவு நேரத்துல நம்ம வந்துருக்கோம். அதாவது இன்னும் பாதி தூரம் நம்ம போனோம். அந்த பாதி வழியிலேயே நம்ம பாலாரை பார்த்தோம். முதல்ல போற வழியில இந்த மாதிரி ஒரு ஆறு. ஆனா எனக்கு தெரிஞ்சு அநேகமா இது நாம போற இடத்துல இருந்து வரக்கூடிய தண்ணியை கூட இருக்கலாம், எனக்கு தெரியல சரியா. ஆனா இது அந்த பாதையில இருந்து தான் இது வருது. போற வழியில இன்னொரு ஆறு வேற லெவல்ல இருக்கு. இங்கேயே குளிக்கணும் போல இருக்கு. ஆனா வந்து இங்க வந்து குளிச்சுட்டா நம்ம போய் சேர வேண்டிய இடத்துக்கு வந்து சேரது இன்னும் தாமதம் ஆயிடும். லேட் ஆயிடுச்சுன்னா அதுக்கப்புறமா ரொம்ப கஷ்டமாயிடும் ரிட்டர்ன் வர்றது. ஏன்னா நம்ம போறது வந்து ஒரு மலைப்பகுதி. அது வண்டி எவ்வளவு தூரம் போகும், எவ்வளவு தூரம் வந்து நடந்து போகணும், அதெல்லாம் எதுவுமே தெரியல. அங்க போன பிறகுதான் அது தெரியும். ஸோ அதனால வந்து இங்க அதிக நேரம் நம்மளால செலவு பண்ண முடியாது, அதிக நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணவும் முடியாது. இருந்தாலும் இதை விட்டுட்டு போறதுக்கு மனசு இல்லை. அடா 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 இயற்கை தான். அடா குளிக்கிறியா போகும்போது குளிக்கிறான். குளிக்கலாம். ஆனா நம்ம அங்க போறதுக்கு லேட் ஆயிடும்டா. சரி போவோம். மனசு இல்லைனாலும் போய் தான் ஆகணும். ஆனா இந்த இடம் சூப்பரா இருக்குடா. இந்த மாதிரி ஒரு ஏரியா, இந்த மாதிரி ஒரு இடம் வந்து நம்ம ஊர்ல இருந்துச்சுன்னா காலம் முழுக்க இங்கேயே உட்காந்துருக்கலாம் ஜாலியா. காலையில இறந்தோமா, வந்து ஒரு கிளியில போட்டோமா, அப்படியே வேலைக்கு போனோமா இருக்கலாம். சாயந்தரம் ஒரு கிளி பாத்ரூமு, பக்கெட்டு தண்ணி, ஷவர் தண்ணி, குழா தண்ணியிலேயே போதும் நம்ம வாழ்க்கை. ஆனா இங்க பாரு, இவங்கெல்லாம் கொடுத்து வச்சுக்கங்கடா. கிராமம் அதுதான் சொர்க்கம், சொர்க்கம்னா கிராமம். இந்த மாதிரிலாம் முடியுமா? எவ்வளவு லட்ச ரூபாய் செலவு பண்ணா இந்த மாதிரியான ஒரு தண்ணி கூட போட முடியும் நம்ம வீட்டுக்குள்ள. சில்லுன்னு வரதுனால தான் இறங்கி நின்றுருக்கோம். போலாமா? ஏறி கீழே விழுந்துட்டு போறேன், வழுக்குது. கிளம்பலாம். மக்களே, இப்ப நம்ம எங்க போயிட்டு இருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம சொன்ன அந்த காட்டு ஆறு அதை நோக்கிதான் போயிட்டு இருக்கோம். இந்த இடத்த பாத்தீங்கன்னா அப்படியே பச்சை பசேன்னு, அதாவது மழை பெஞ்சாலே வேற லெவல்ல ஆயிடுச்சு. நம்ம ஊரெல்லாம் பச்சை பசேன்னு இருக்கு பாருங்க ரெண்டு பக்கம். இந்த இடத்த எதுக்காக காமிக்கிறேன்னா,
ரொம்ப தூரமா நாங்க வண்டி ஓட்டிட்டு வந்துட்டு இருக்கோம். எங்க ஒரு வண்டியை தவிர இந்த ரோட்ல வேற எந்த வண்டியுமே இல்லை. அப்படியே காத்துல மிதந்து போற மாதிரி இருக்கு. அப்படியே ஒரு மிதமான ஸ்லோவா வண்டி ஓட்டிட்டு போகும்போது அப்படியே காத்துல மிதந்துட்டு போற மாதிரி இருக்கு. கிளைமேட் வேற லெவல், சில்லுன்னு காத்து. எனக்கு ஏன் இதை சொல்றேன்னா, நம்மளாம் நம்ம ஏரியால வண்டி ஓட்டும் போது டிராபிக்ல மாட்டிக்கிட்டு நொயன்னு ஹார்ன் அடிச்சுக்கிட்டு, அரை அடிக்கு ஒரு முறை பிரேக் பிடிச்சிக்கிட்டு கேர் மாத்திக்கிட்டு வண்டி ஓட்டுறதெல்லாம் செம்ம கடுப்பேறும். ஆனா இங்க பாருங்களேன், இந்த ஒத்த வண்டிக்காக போட்ட ரோடு மாதிரி தனியா போயிட்டு இருக்கு வண்டி. வேற லெவல் ஃபீல். இதெல்லாம் வந்து கிராமத்துல மட்டும்தான் அனுபவிக்க முடியும். வேற நம்ம வந்து இதுக்காக வந்து எவ்வளவு கோடி செலவு பண்ணாலும் இதெல்லாம் வந்து நம்மளால செட் பண்ண முடியாது. இதெல்லாம் நம்மளால உருவாக்கவும் முடியாது. எப்படி இருக்கு பாருங்க ஹெட்டு பக்கம். மழை பெஞ்சது வேற லெவல்ல மழை பெஞ்சிட்டு இருக்கு. எங்க பார்த்தாலும் தண்ணி. நாங்க ஏன் தெரியுமா இப்போ வந்து எல்லா அருவியும் நாங்க டச் பண்ணிட்டு இருக்கோம். இது இந்த மழை காலத்துல மட்டும்தான் நம்ம இதெல்லாம் பார்க்க முடியும். திரும்பவும் வந்து நம்ம இந்த மாதிரி இடங்களுக்கு வரணும்னா திரும்பவும் ஒரு வருஷம் வந்து நம்ம வந்து காத்து வெயிட் பண்ற மாதிரி இருக்கு. ஸோ அதனாலதான் வந்து இந்த மழை காலத்திலேயே வந்து இந்த மாதிரி அருவி, காட்டருவி, ஆறு இதெல்லாம் போகலாம் அப்படின்னு பிளான் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அதற்கான வழியில தான் நம்ம போயிட்டு இருக்கோம். கிட்டத்தட்ட அது கிட்ட வந்துட்டோம்னு நினைக்கிறேன். இன்னும் கொஞ்சம் தூரத்துல நம்ம அந்த இடத்த வந்து ரீச் பண்ணிடுவோம். மக்களே, நம்ம வர வேண்டிய ஸ்பாட்டுக்கு வந்தாச்சு. ஆனா வந்து இனிமே வந்து நடந்துதான் போகணும். இது வரைக்கும் நம்ம வண்டியில வந்தோம். வண்டி வர வரைக்கும் வந்து நமக்கு ரோடு இருந்தது. இனிமே வந்து நம்ம நடைபாதை மட்டும்தான் இங்க இருந்து வந்து நடந்து போகணும். ஸோ அந்த வழியா நம்மளை கூட்டு போறதுக்கு தான் இந்த ஏரியாவில் இருக்கிற நம்மளுடைய தம்பிங்க வந்திருக்காங்க. அந்த தம்பி பேர் வந்து உன் பேர் என்னோட தம்பி? பூவரசன். உன் பேர் என்னப்பா? சந்தோஷ். ஸோ இவங்க தான் வந்து நமக்கு அந்த அருவிக்கு நம்மளை கூப்பிட்டு போக போகிறாங்க. அங்கே தான் நம்ம போக போகிறோம். ஓகே, ஸோ இந்த பாதை வழியாக தான் நம்ம கடந்து போகணும். வாங்க போகலாம். அப்படியே இங்கே கொஞ்சம் பாருங்க வசந்தி, இதை கொஞ்சம் காமி. இதை பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு கள்ளி செடி. எல்லாருக்கும் தெரியும், சில பேர் பார்த்துருப்பாங்க, கிராமத்தில் இருக்கிறவங்க பார்த்துருப்பாங்க. இந்த கள்ளி செடியில் பார்த்தீங்கன்னா அப்படியே ஸ்டார் மாதிரி ஒரு முள் இருக்கும். கையே வைக்க முடியாது இதில் குத்தம். இந்த நிலத்துக்கு இதையே வந்து ஒரு வேலியா அமைச்சு வச்சிருக்காங்க. எவ்வளோ வயர் இருக்கு பாருங்களேன் கள்ளி செடி. நானே இப்போதான் அந்த மாதிரி பார்க்குறேன். நம்ம ஊர்லலாம் ஓரளவுக்கு சப்பாத்தி கள்ளி செடி நானே இப்போ ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேன். இதை கொஞ்சம் பாருங்க. இது வந்து பூ விட்டுருக்கு, சூப்பரா இருக்கு. இது வந்து இதுல வந்து ஒரு பழம் வரும். சாப்பிட்ருக்கியா? ஆமா, நம்ம மீதில் வந்து ஒரு பழம் வரும் தானே, சகப்பா ஒரு பழம் வரும் தானேடா. ஆக்சுவலா அந்த பழம் வந்து என்னன்னா, இப்போ வந்து என்ன, டிராகன் ஃப்ரூட் தெரியுமா? டிராகன் ஃப்ரூட்டே வந்து இதெல்லாம் வர்றதுக்கு முன்னாடியே நம்ம நாட்டில் இது இருக்கு. முன்னாடியெல்லாம் வந்து சப்பாத்தி களியில் ஒரு பழம் வரும். அது வந்து இவ்வளோ சைஸாக இருக்கும். அது வந்து பார்த்தீங்கன்னா வேற லெவல் டெஸ்ட் இருக்கும். அதுக்குள்ளே வந்து ஒரு 2 முள் ஸ்டார் மாதிரி முள் இருக்கும் பழத்துக்குள்ள. அது வந்து இது மேலேயே இருக்கு. ஸோ அந்த மாதிரி தான் இதுலேயும் வரும்னு நினைக்கிறேன். இந்த பூவே வந்து பார்த்தீங்கன்னா தாமரை மொட்டு மாதிரி இருக்குது. ஸோ வேணாம், அது வந்து ஒரு பழமாக மாறும். ஆனால் இவ்வளோ உயரமா இந்த வேலி, இந்த நிலத்தை சுற்றிலுமே இதுதான் வேலி. இதை தாண்டி வந்து யாராலையும் போக முடியாது. ஏன்னா இதை வந்து அவ்வளோ சீக்கிரம் தொடுறதெல்லாம் ரொம்ப கஷ்டம். இந்த முள்ளு பாருங்க எப்படி இருக்கு, ஸ்டார் மாதிரி இருக்குது. ஒவ்வொரு முள்ளும் கிழிச்சிச்சின்னு வச்சுக்கேன், ஆப்ரேஷன் பண்ற கத்தி வச்ச மாதிரி ஆயிடும். அங்க இருக்கு பாரு பழம் மேல. இங்க இருந்து தெரியுதா இல்லையா சரியா தெரியல. அங்க ஒரு பழம் இருக்கு, ஆனா அது வந்து அதை அறுக்க முடியாது, ரொம்ப மேல இருக்கு. கீழே இருந்துச்சுன்னா அறுத்து சாப்பிட்டு பார்த்துருக்கலாம். சூப்பரா இருக்கும் அந்த டேஸ்ட். நான் வந்து சப்பாத்தி களி பழம் சாப்பிட்ருக்கேன், பட் இது சாப்பிட்டது இல்லை. எதுவுமே கூட அதே வந்து இதை சேர்ந்தது தான், ஆனால் அது சாப்பிடலாம். டிராகன் ஃப்ரூட்டை விட சூப்பராக இருக்கும். டிராகன் ஃப்ரூட்ல வந்து நமக்கு வந்து ஒரு டேஸ்ட் இருக்காது, ஒரு மாதிரியா வாட்டர் கண்டென்ட்டாக சப்புன்னு இருக்கும். ஆனால் இது வந்து செம்ம டேஸ்டாக இருக்கும். அதெல்லாம் நமக்கு கிடைக்க வாய்ப்பு இல்லை, இங்கே இருக்கிறவங்களுக்காக கிடைக்க வாய்ப்பு இருக்கும். ஆமாம், இந்த சப்பாத்தி கள்ளி முள் போதாதுன்ட்டு இதுக்கு பேர் வந்து சீக்க முள். நம்ம ஊரில் வந்து சீக்க முள்ளுன்னு சொல்லுவாங்க. இது வந்து ஒரு கொடி மாதிரி வளரும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே வந்து பாயிண்ட் டு பாயிண்ட்டாக, இன்ச் பை இன்ச்சாக வந்து ஒரு நம்ம தூண்டில் மாதிரி இருக்கும். அதாவது மீன் பிடிக்கிற தூண்டில் மாதிரி இதில் ஒரு முள் இருக்கும். இது ஒன்ஸ் நம்ம மேலே இப்படி பட்டுச்சுன்னா அப்படியே லாக் ஆகிடும் எல்லாமே. இதில் வந்து நம்ம வெளியே கையை எடுக்கிறதே பெரிய பிரச்சனையாக மாறிடும். ஆனால் இது வந்து ஓரமாக இருக்கிறதுனால பிரச்சனை இல்லை. இந்த சப்பாத்தி களி இந்த கள்ளி செடியோடு சேர்ந்து எதுவுமே வளர்ந்துருக்கு. நாமெல்லாம் வந்து ஒரு இடத்துக்கு நம்ம வீட்டுக்கு பாதுகாப்பு பண்ணணும்னா பெருசாக காம்பவுண்டு கட்டணும், வேலி அமைக்கணும், அதை பண்ணணும் இதை பண்ணணும். பற்றியா இங்கே என்ன மாதிரியான ஒரு
இயற்கையை வச்சு ஒரு பாதுகாப்பு, வேற லெவல் பாதுகாப்பு. சரி வாங்க போலாம். நம்ம இன்னும் நடந்து போகணும் போல இருக்கு. நடந்து போறேன். போறேன் பெருமாள். சரி. இதுக்கு முன்னாடி எவ்வளவு தூரம் நடந்துக்கிறேன்? லாஸ்டா ரொம்ப தூரம் எவ்வளவு தூரம் நடந்திருப்பேன்? நடந்ததுன்னா திருப்பதி படிக்கல நடந்துடும். திருப்பதியே நடந்துட்டியா? அப்ப நடப்பேன். ஏய் திருப்பதியே நடந்து போய்க்கிறான். நான் என்ன சாதாரணமா நினைச்சேன். படிக்கட்டு கீழே இருந்து நடந்தே போயிட்டேன். ஆமா, கீழே இருந்து படிக்கட்டு போகும்போது நடந்து அங்க வரைக்கும் பஸ்ல போயிட்டு அங்கிருந்து படிக்கல நடந்து. எவ்வளவு நேரம் ஆகுது போறதுக்கு? மேல போறதுக்கு இன்னும் 4 மணி நேரம். 4 மணி நேரமா? நடந்து போனா 4 மணி நேரம். ஆமா. அப்ப நீ இதெல்லாம் ஏறுவது சாதாரணமா? நான் வளையம்பட்டு மலை ஏறி. வளையம்பட்டு மலை ஏறி இருக்கியா? அதான் நகனா மலையா? கோயில் இருக்குதுல, என்ட்ரன்ஸ் கீழே. ஆமா ஆமா, மேல மலை அதுல ஏறி. போன உடனே அருவியை பார்த்த உடனே தான் 3 குதிக்கிறோம். மழை வர்ற மாதிரி இருக்கு, கிளைமேட் மாறி போச்சு. ஸோ மழை வர்றதுக்கு, மழை வந்தாலே ஒன்றும் பிரச்சனை இல்லை. கேமராக்கு மட்டும் நமக்கு கூட எதனா யார்கிட்ட கடன் வாங்கி அரேஞ்ச் பண்ணிக்கலாம். பக்கத்துல வீடுங்க இருக்கு. பால் சாரி வேற லெவல் ஏரியா. அப்படியே இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா இனிமே வந்து நான் சொன்னல, இதுதான் நம்ம கடைசி கிராமம், தமிழ்நாட்டுடைய கடைசி கிராமம். இதுக்கு அடுத்து வந்து ஊரோ எதுவுமே கிடையாது. ஃபுல்லா மலை தொடர்ச்சி தான். எப்படி இருக்கு பாருங்க, வெறும் மலை தான். இது எவ்வளவு தூரம் இருக்குன்னு தெரியாது. இதை தாண்டி எங்க ஊர் இருக்குன்னு நமக்கு தெரியாது. ஏன்னா மேப்ல பார்த்தா தெரியும். ஸோ ஃபுல்லாவே வந்து மலை. அதனாலதான் வந்து இங்க பாத்தீங்கன்னா இதுதான் கடைசி கிராமம் அப்படின்றதுனால இங்க பஸ் வசதியுமே கம்மி. காலையில ஒரு பஸ் வரும், பஸ். ஆமா, சாயங்காலம் ஒரு பஸ் வரும். அந்த பஸ்ல வந்து போனாதான் உண்டு, இல்லைன்னா சொந்தமா வண்டி வச்சிருக்கணும். அதே போல இன்னொரு மிகப்பெரிய பிரச்சனை என்னன்னா டவர் இல்லைங்க. அதானே? ஆமா, டவர் சுத்தமா டவர் கிடையாது. நீங்க போன் பேசணும், இல்ல போன் யூஸ் பண்ண, மொபைல் யூஸ் பண்ணணும்னாலே அவங்க இருக்கிற அந்த இடத்துல இருந்து இங்க எங்கேயாச்சும் மலை மேல முடியாது, இந்த பக்கம் எங்கேயாச்சும் உயரமா இருக்கிறதுக்கு வந்தாதான் அவங்களால வந்து வாட்ஸ்அப் அந்த மாதிரி யூஸ் பண்ண முடியும். பாத்துங்க, நாமெல்லாம் இங்க இருந்தோம்னா நம்ம நிலைமை என்னன்ட்டு. ஏன்னா சில பேர் வந்து நம்ம அப்படியே ஃபோன் ஏதாச்சும் ஒரு எமர்ஜென்சின்னும் போது டக்குன்னு நம்ம அங்கே யூஸ் பண்ணிக்கிறோம். இப்பவுமே கூட இங்க வந்து ஒரு ஃபோன் பேசணும்னா கூட இவ்வளவு தூரம் வராங்கன்னா ரொம்ப தலை வந்து பெரிய விஷயம் தான். கைஸ், நம்ம வர வேண்டிய ஸ்பாட் அதுதான். வந்து சேர்ந்துட்டுங்க. அருமையாகுது, சுத்தி வேற லெவல் அருமையாகுதாச்சு. பாடா, நம்ம குளிக்கிறதுக்கு தேவையான அளவு தண்ணி. ஏன்னா வந்து இது வந்து காட்டு அருவி அப்படின்றதுனால தண்ணி ஓவரா வந்துச்சுன்னு வச்சுங்களேன், நம்மளால வந்து அந்த இடத்துல வந்து நின்று குளிக்க முடியாது. ஸோ இப்போ வந்து தண்ணி வந்து எப்படி போயிட்டு இருக்குன்னா நாம குளிக்கிற அளவுக்கு சூப்பரா போயிட்டு இருக்கு. அப்படியே பாத்தீங்கன்னா அது எங்க இருந்து எங்க போது பாருங்க, அப்படியே இறங்கி 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 அங்க வரைக்கும் அவங்க கொடுக்குது, அது வரைக்கும் அப்படியே போயிட்டு இருக்கு. ஸோ நம்ம வந்து காலையில் ஆரம்பிச்சோம் இந்த அருவியை கண்டுபிடிக்கிறதுக்கு. ஸோ இப்போ வந்து என்னடா டைம் 12 இருக்குமா? நம்ம காலையில எத்தனை மணிக்கு கிளம்பணும்? 12. ஆமா, 12:30 மணி ஆகும் போது. சரியான டிராவல். ஸோ ஒரு வழியாக நம்ம வந்து இந்த ஸ்பாட்டுக்கு வந்துட்டோம். இதுதான் அந்த ஸ்பாட் நான் சொல்கிறது. இந்த இடத்துல வந்து உண்மையாகவே ஃபேமிலி வரலாம். ஸோ குழந்தைங்களோட கூட்டிகிட்டு வந்து, ஏன்னா கொஞ்சம் பக்கத்தில் தான் வந்து இந்த கிராமம், கடைசி கிராமம் இருக்குது. இங்கே வந்து ரொம்ப சேஃப் ஜோன் தான், பஸ்ஸெலாம் இருக்குது. ஸோ பக்கத்தில் வந்து கொஞ்சம் நிலங்கள் இருக்குது. இதை தாண்டி தான் வந்து மலைப்பகுதி. ஸோ வந்து நம்ம தைரியமாக வந்து ஃபேமிலியோடு வந்து குளிக்கலாம். ஃபேமிலியோட நீங்கள் வரும்போது குளிங்க. இப்போ நாங்கள் செம்ம டயர்டாக இருக்கோம். முதல்ல நாங்கள் போய்ட்டு ஒரு குளியலை போட்டுறோம். இல்லை தப்பு ஃபர்ஸ்ட் சமைச்சு ஏன்னா குளிச்சுட்டாதான் செம்மையா பசிக்கும். அதனால என்ன பண்ணலாம், ஃபர்ஸ்ட் போய் சமைச்சிடலாம். வருமா குளி. இங்க எதுக்காக வந்தோம் அப்படின்றத இன்னொரு விஷயம் சொல்லிடுறேன். இந்த அருவிக்காக மட்டும் நம்ம இப்ப இங்க வரல. இந்த ஏரியால வந்து ஒரு ஃபேமஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா சாமை அரிசி. இந்த ஏரியால வந்து சாமை அரிசி பயங்கர ஃபேமஸ். சாமை அரிசினா நிறைய பேருக்கு தெரியுதா தெரியலன்னு தெரியல. அரிசி நம்ம வந்து எல்லாருக்கும் தெரியும். அரிசினாலே நம்ம வந்து பிராண்டு பேர் தான் நமக்கு தெரியும். அரிசி வந்து பொன்னி அரிசி, அந்த அரிசி அவனும் தெரியாது. ஆமா, புல்லட்டு, அந்த வானவில், கேனவில்ட்டு பிராண்டு பேர் தான் நமக்கு தெரியும். ஆனா அந்த அரிசி இல்லை, இது வந்து சாமை அரிசி. இந்த பகுதியில் வந்து சாமை வந்து ரொம்ப ஃபேமஸ். ஸோ அந்த அரிசியை வாங்கி தான் நம்ம இப்போ இங்கே வந்து சமைக்க போகிறோம். இந்த கிராமத்தில் வந்து அதிகமாக சொல்லப்படுறது என்னன்னா, அவங்க சாமை அரிசி சோறு செய்யும் போது கருவாட்டு குழம்பு செய்வாங்களாம். ஸோ கருவாட்டு குழம்பு வந்து நம்மளால வந்து செய்ய தெரியாது. ஏன்னா நமக்கு போன லாஸ்ட்டாக வீடியோவில் பார்த்துருப்பீங்க,
ஒரு மீன் ஃப்ரை பண்ணுறதுக்கே நம்ம என்ன பாடுபட்டோம் அப்படின்ட்டு. அதனால கருவாட்டு குழம்பு செய்யறதுக்கு ஒருத்தங்க கிட்ட சொல்லிட்டு இருக்கோம். அவங்க கிட்ட தான் நம்ம அரிசியுமே வாங்கிட்டு வந்துட்டோம். அந்த அரிசியுமே கூட அவங்க சமைச்சு தரதா சொன்னாங்க. ஆனால் வந்து அதை ஏன் வாங்கிட்டு வந்தோம்னா, அந்த அரிசி எப்படி சமைக்கிறது, அதை சமைச்சா சோறு எப்படி வரும் அப்படின்றத நாமமே முதல் முறையாக நான் பார்க்க போகிறேன். ஆனால் அந்த அரிசியை பார்த்துட்டேன், அந்த அரிசியை கொடுத்து அனுப்பியிருக்காங்க. அந்த அரிசியை பார்த்துட்டேன். அதில் தான் நம்ம இன்னைக்கு வந்து சமைக்க போகிறோம். கருவாட்டு குழம்பு ஒரு பக்கம் ரெடி ஆகிட்டு இருக்கு. ஃபஸ்ட்டு போயிட்டு அரிசியில் சமைச்சிட்டு குளிச்சுட்டோன்னா அதுக்குள்ளே கருவாட்டு குழம்பு வரும். ஸோ குளிக்கிறோம், அதுக்கப்புறம் சாமச்சோறும் கருவாட்டு குழம்பும் வச்சு வெளுக்கிறோம். வாங்க போகலாம். அனைவருக்கும் ஒரு சோகமான செய்திகள் வாசிப்பது உங்கள் கரிகாலன் நியூஸ். என்னன்னா, கடைசியாக மீன் பிடிக்க போனோம். அந்த வேலை ஏரியோட போயிடுச்சு. இங்கே வந்து சாமச்சோறும் என்னடா அது பேர் கருவாட்டு குழம்பும் செய்யலான்னு பிளான் பண்ணோம். கருவாட்டு குழம்பு அவங்க வீட்டில் செய்ய சொல்லியிருந்தோம். சாமச்சோறு செய்யலான்னு நம்ம இங்கே வந்து வறுகெல்லாம் பெருக்கி எடுத்து வச்சிட்டோம். ஆனால் என்ன ஒரு சம்பவம்னா, சரியான மழை வெளுத்து வாங்கிடுச்சு. ஸோ இங்கே வந்து அக்கம் வீடு இல்லாததுனால நம்மளுடைய கேமராவை வந்து நம்ம அறுத்துட்டு வந்த வாழை இலை காப்பாற்றிச்சு. எங்களை வந்து எந்த இலையும் காப்பாற்றல. அதனால நாங்கள் வந்து நனைஞ்சு மலையில் நனைஞ்சு கோழி மாதிரி உட்காந்துருக்கோம். ஸோ இப்போ தான் வந்து மழை கம்மியாக இருக்குது. ஸோ மறுபடியும் இப்போ எங்களுக்கு மிகப்பெரிய சேலஞ்ச் என்னன்னா, அந்த அடுப்பு எப்படி பற்ற வைக்க போகிறோம். என்ன பேர் நனைஞ்சு போன வறுகளை இப்போ எப்படி சமைக்க போகிறோம், அதுதான் இப்போ மிகப்பெரிய சேலஞ்சாக இருக்குது. நாங்கள் எடுத்துகிட்டு வந்து எல்லாமே நனைஞ்சு போச்சு. ஸோ இப்போ வந்து அதுக்கான வேலையாக என்ன பண்ணுறதுன்னு எங்களுக்கு தெரியல. இப்போ அந்த வறுகை போயிட்டு என்ன பண்ண போகிறோம், எப்படி பற்ற வைக்க போகிறோன்றத பார்க்கலாம். வாங்க இல்லைடா, பார்த்து இறங்கு. எங்கே வந்து ஒளிஞ்சாலே அங்கே மழை விடலை. நாங்கள் ஒளிஞ்சிருந்த புகையை பாருங்க, அதே நனைஞ்சு போச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா, நம்ம நனைஞ்ச வறுகை வந்து காய வச்சிருக்கிறோம். அது காஞ்சிச்சா இல்லையான்னு தெரியல. அது தம்பிங்கெல்லாம் வந்து ஒரே என்ஜாய்மெண்ட், மலையிலேயே செம்ம ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டாங்க. இதுதான் நம்ம எடுத்துகிட்டு வந்த வறுகெல்லாம் நனைஞ்சு போச்சு, ஃபுல்லாக நனைஞ்சிச்சு. சரி, இதே வந்து என்ன பண்ண போகிறோம், ஏதாச்சும் ஒன்று பிளான் பண்ணி பற்ற வைக்கலாம். வாங்க போகலாம். எங்கடா நம்ம ரெடி பண்ண இடம் முன்னாடி? அங்கேயே நல்லா தானே இருக்கு, அங்கேயே வச்சுக்கலாமா? பக்காவா? வாங்க போலாம். எதுக்கு அங்கே ஈரமாகி போச்சு. இந்த பாறையை ஃப்ளாட்டாக இருக்கிற இடத்துல வச்சிடலாம். வலிக்குது, பாறை வேற வலிக்குது. அங்கே வச்சிடலாம், அங்கே வச்சிடலாம். பசங்க நண்டுலாம் பிடிச்சிட்டுக்கிறாங்க. என்னடா இங்கேயும் தண்ணி ஓடுது. ஐயோ, டவுனு அதான் அங்கே வைக்கலாம்டா. சரி, இந்த டவுன் ஒரு இடத்த கண்டுபிடிக்கிறதுக்குள்ள இங்க வச்சிடலாம்டா. போடுறா முகேஷ், கல்லு தூக்கிட்டு வரலாமா? அடுப்பு வச்சிடலாம். பாப்பலாம், தூக்கி வச்சுப்பேன். அந்த கல்லெல்லாம் எங்க? அங்கேயே வச்சிடலாம். சும்மா ஒரு 3 கல் இருந்தா போட்டு எப்படியாச்சும் வச்சிடலாம். மழை வந்து வேற லெவலில் சம்பவம் பண்ணிச்சுடா. நல்ல வேலை கேமராலாம் காப்பாற்றிட்டோம், இல்லைன்னு வை வாயெல்லாம் காப்பாற்றிச்சு. இந்த கல் ஒடியண்டா, தூக்கும்போது பார்த்து தூக்கிட்டு வாங்கடா. அதுக்கப்புறம் அடி அது ஒன்று கூட ரச்சனை சொன்னுறான். ரெண்டு தூக்கிறா, நான் தூக்கிட்டா எடுத்துக்கோ. சரிவா, அந்த பக்கம் வை, இங்க வை. டெக்ஸா இங்க வை, இங்க கிட்ட வை, இன்னும் கிட்ட. கீழே கீழே தான் வரும். இல்லடா, அந்த பாத்திரத்தை எடுத்துடா முகேஷ். என்னடா கலகி நிக்கிறானா? எங்கடா அந்த நண்டு பிடிச்சிட்டீங்களா? 2 பிடிச்சிங்களா? எங்க எங்க காமி. என்னடா இவ்வளவு பெருசு இருக்கு? எங்கடா ஒண்ணுதான் இருக்கு? ஆமாடா டேய், கட்டி வச்சிருக்கீங்களா? பிடிக்கிறாங்க. ஏன் இருடா,
அங்க காமிடா டேய் கடிக்குதுடா டேய் கடிக்குதுடா விடுடா நீ நான் புடிச்சிருக்கடா அதான் புடிச்சிருக்குதா விடுடா டேய் நிறைய கிடைக்குமாடா எப்படிங்கடா காட்டு போனா உன்னை இதோட அறிவு போனா கட்டுறாங்க பேரு அறிவு மாதிரி பெருசா கிடைச்சா புடிச்சு கொடுங்கடா போனமே உள்ள எங்க உள்ள சரி கிடைச்சா புடிச்சு வைங்கடா நான் உங்களுக்கு காசு கொடுக்குறேன்டா ஓகே மடுப்பு பத்திரிக்கை ஸ்டார்ட் பண்ணலாம். இவ்வளவு நேரம் செம்மையா மழை வந்தது, செம்மையா வெயில் அடிக்குது. ஓகே ஏதோ ஒன்று பண்ணிட்டோம். அது என்ன பண்ணாலும் எங்களுடைய முயற்சியெல்லாம் நாங்கள் கைவிட மாட்டோம். தட் இஸ் கரிகாலன் சேனல் டீம். எப்படா மழையா வெயிலா அது எதுவா இருக்கு செருப்பா நாங்களாம் கழட்டி விட்டோம்டா மேடு. அந்த கற்பூரம் கூடா கற்பூர நாயகியே கனகவல்லி மாயில கூட்டு வந்து மாட்டை விட்டுட்டு பாட்டு போறீங்களான்னு கேக்குறியா? ரெண்டு போடு. பத்து வீடா குடுறா அப்படியே குடுறா. ஓகே மக்களே இங்க பாருங்க, இதுதான் வந்து சாமை அரிசி. எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க. நம்ம கசகசா மாதிரி இருக்கு, சூப்பரா இருக்கு பாக்குறதுக்கே. சின்ன சின்ன உருண்டையா இருக்கு. இந்த என்னடா அது பேரு, இந்த காடை முட்டைலாம் கொஞ்சம் ரொம்ப குட்டிசா இருந்தா அந்த மாதிரி இருக்கு. இதுதான் வந்து சாமை அரிசி. ஸோ இதில் தான் வந்து நம்ம இன்னைக்கு சமைக்க போறோம். இதுல என்ன விஷயம்னா, இதை வந்து ஏகப்பட்ட பெனிஃபிட் சொல்றாங்க. இதுல வந்து நிறைய நமக்கு உடல் நலம் சார்ந்த. ஸோ இந்த அரிசியை பத்தி நிறைய நன்மைகள் சொன்னாலும் இதோடைய டேஸ்ட் வந்து வேற லெவல்ல இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அதே போல இது சமைக்கும் போதே வந்து நம்மள கம்ம வாசம் வரும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ முன்னாடி வந்து அவங்க சொல்ல போது என்னன்னா, கைக்குத்தல் அரிசியெல்லாம் வந்து சமைக்கும் போது வாசம் வரும். இப்பெல்லாம் வந்து அரிசியெல்லாம் எதுவுமே வாசம் வரதில்லை, எல்லாம் பாலிஷ் பண்றாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஆனா இந்த அரிசி வந்து நம்ம சமைக்கும் போது செம்ம வாசம் வரும், சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்டா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த அரிசியில தான் நாங்கள் இன்னைக்கு சமைக்க போறோம். இதை முதல்ல வந்து வாஷ் பண்ணிக்கலாம். போட்டு ஊத்து. இது எல்லாமே வந்து இங்க இருக்கிற எல்லா திங்ஸும் நாம இங்க வந்து இந்த கிராமத்துல வாங்கிய கடன். ஸோ எல்லாமே அவங்க தான் கொடுத்துருக்காங்க. இந்த பாத்திரம், இந்த தண்ணி எடுத்துட்டு வர்றதுக்கு குடம் எல்லாமே அந்த அவங்க தான் கொடுத்தாங்க. இப்போ குடையும் கூட அவங்க தான் கொடுத்துருக்காங்க. நீங்கள் நாங்கள் மறுபடியும் போயிட்டு அவ்வளோ தூரம் போயிட்டு இந்த மழை வந்த பிறகு ஒரு குடையை ஒன்று வாங்கிட்டு வந்தோம். ஏன்னா வந்து மழை வந்து அப்படியே விட்டு வருது. மழை வருது, வெயில் அடிக்குது, மழை வருது, வெயில் அடிக்குது, சமாளிக்க முடியாது. அதனால எங்கள் கேமராவை காப்பாற்றணும் முதல்ல. எங்களுக்கு மழையில் நனைஞ்சா பிரச்சனை இல்லை. வாஷ் பண்ணியாச்சு. இது பார்க்கவே சூப்பரா இருக்கு. இது சமைக்கிறோமோ இல்லையோ, இதை பார்க்கறதுக்கே ரொம்ப சூப்பரா இருக்கு. இதை சமைச்சு சாப்பிடும் போது தான் தெரியும் இது எப்படி இருக்குன்னு. அப்பா எவ்வளவு ஊத்தணும் தண்ணி? எவ்வளோடா ஊத்தணும் தண்ணி? எதுவுமே தெரியாதுல்ல. நம்ம டீம் வேற லெவல்ரா. ஆனா சமையலை பத்தி எதுவுமே தெரியாத ஒரு டீம் வந்து சமைக்க வந்துக்கிறப்ப சரி தோராயமா ஊத்துவோம். வடிக்கிறது தானே, எக்ஸ்ட்ரா தான் பிரச்சனை இல்லை.
போதும்னு நினைக்கிறேன். அரிசி இவ்வளோ இருக்கு. ஓகே, எதுக்கும் இன்னொரு ஜக்கு ஊற்றுவோம். இன்னொரு இது ஊற்றுவோம். ஓகே, அரிசி ரெடி. சாமை அரிசி ரெடி. ஓ மை காட், இவ்வளோ நேரம் வந்து வெயிலில் நனைச்சிட்டு இப்போ அப்படியே வேர்வில்லை நானே வைக்குது. எப்படி அடிக்குது பாருங்க. இவ்வளோ நேரம் மழை பெஞ்சிருந்த மாதிரி இடம் இருக்கு. யாரா நம்புவாங்களா இதை சொன்னா? பத்திக்கிச்சுடா. இன்னும் கொஞ்சம் ட்ரை பண்ணுங்கடா. சும்மா நல்லா காஞ்சி இருக்குது போட்டேன்னா பட்டுன்னு பத்திக்கோண்டா. கொஞ்சம் மெலிசா அந்த காஞ்சி இருக்குல்ல, அதெல்லாம் கொண்டு வந்து போடு. வெயிலோடு விளையாடி வெயிலோடு உறவாடி வெயிலோடு மல்ல கட்டி ஆட்டம் போட்டோமே. பத்துமான்னு தெரியலையா? இவ்வளவு நேரம் மழையோட தான் மல்ல கட்டி என்னன்னு சொல்றியா? ஏய், மழை பெஞ்ச மாதிரிடா தெரியுது. நம்பவே மாட்டாங்க. எல்லாரும் அவங்களுடைய காலணிகளை மாட்டவும் கத்துதுல்ல. அந்த ஹீட் ஆயிடுச்சு, அந்த ஈரம் குறைஞ்சிச்சுனாவே டக்குன்னு எரிய ஆரம்பிச்சிடும். ஆனா நாங்க பண்ணிட்டு இருக்கிற ஒரு வேலை இருக்கு பாரு. ஃபர்ஸ்ட் தீப்பெட்டியை விட்டு வந்தோம், போய் வாங்கிட்டு வந்தோம். அதுக்கப்புறம் இப்போ உப்பு விட்டு வந்தோம், இப்போ போய் வாங்கிட்டு வந்தோம். சமைக்கிறதுக்கு என்னென்ன தேவைன்னே தெரியல உனக்குமேங்க. உப்பை கொஞ்சம் போடுவோம், போதும். அப்புறமா அதிகமானதெல்லாம் விட்டு வந்துட்டோங்க. நல்ல வேலை தீப்பெட்டியை மறக்காம எடுத்துட்டு வந்தோம், இல்லைன்னு வச்சுக்கோ கல்லுதான். ஓகே, சாமை அரிசி சோறு. என்னடா அடுப்பா மீது வச்சாச்சு. பத்துது. ஓகே, ஒரு வழியா வந்து நம்ம அடுப்பை பத்த வச்சிட்டோம். பாத்திரத்தை மேல தூக்கி வச்சிட்டோம். என்ன அடுப்பு எரியுதா இல்லையான்னு ஒண்ணுமே தெரியல. எரியுதுடா. பக்கம் மட்டும் இருக்கு. செஞ்சிச்சுன்னா சன்ரை இந்தா கற்பூரம் போட்டு விடு. அடிக்கிற வெயில்ல சமைக்கிறது இவ்வளவு கஷ்டமாடா. கால்லாம் சுடுதுடா. செப்பல் அப்பா, ஷூவே சரியான ஹீட் ஆயிட்டு இருக்கு. என்னடா இப்படி மழை பெஞ்சு இப்படி வெயில் அடிக்குது. பெருமாள், இன்னைக்கு சனிக்கிழமை, நீ கருவாடு குழம்பு சமைக்க வந்தல, அதனால பெருமாள் கோச்சிக்கிட்டாரு. மழை வர வச்சு உனக்கு அடுப்பு ஊத வச்சு நிற்கிறாரு. ஊது நல்லா. பெருமாள்னு பேர் வச்சுக்கிட்டு சனிக்கிழமை கருவாடு குழம்பு செஞ்சிருக்கிறியே, சும்மா விடுவாரா? சனிக்கிழமை கோயிலுக்கு வர என்ன பண்ணுறது? பெருமாள் உன் கண்ணை குத்த போறாரு, அதனாலதான் புகையில நீ கண்ணை இப்ப தேக்கிவ. அப்படியே கூட போட்டுறா, தூளா போடுறத விட தூக்கி போடுறா, நடுவில் போடுறா. நீ தூளா போட்டுருக்கு எங்கேயுமே எரியல. இப்ப லாஸ்டா இருக்குது அது மட்டும்தான், அதை ஸ்டாக் வச்சுக்கோ. இன்கேஸ் அதுவும் போச்சுன்னா நம்மளால ஒன்றும் பண்ண முடியாது. நாம ஊற வச்ச அரிசிய சமைச்சு சாப்பிட முடியாது. கருவாடு குழம்பு வேற இன்னும் கொஞ்சம் நேரத்துல கொண்டு வந்துருவாங்க. நாம வேற பயங்கர ஆசையா இருக்கும். சோறு கருவாட்டு குழம்பும் அடுப்பு நல்லா பத்திக்கிச்சா. கொஞ்ச நேரம் நம்ம ரெஸ்ட் எடுக்கும். கிளைமேட் செம சுள்ளுன்னு அடிக்குது வெயில். நல்லா பத்திக்கிச்சுடா. நல்லா பத்திக்கிச்சு. கொஞ்சம் வெளியே. ஓகேடா. இப்போ நம்ம என்ன பண்ண தெரியுமா, அந்த குட்டி குட்டியா ஒடிச்சு போட்டோம்ல, அந்த மாதிரி சைடுல ஒடிச்சு போட்டு இருந்தா நல்லா பத்தி எரிஞ்சிடும். ஆனா நல்லா வரைக்கும் பத்திக்கிச்சு. நல்லா பத்திக்கிச்சு. அது தாந்த மாதிரி வெயில் அடிக்குது. வெறும் காஞ்சிச்சு. நீ நெருப்புல வேகலன்னா கூட உன்னை வெயிலையாச்சும் வேக வச்சு பார்க்கலாமா? எங்க பண்றா, அதுக்குள்ள பபிள்ஸ் வந்துச்சு. தம்பி வா.
எங்களுடைய திறமையெல்லாம் பாரு. எப்படிலாம் பத்தி வச்சுக்கணும் பார்த்தியா வச்சு வந்து பபிள்ஸ் வந்துச்சு. அப்போ பார்த்துக்கங்க எவ்வளோ வெயில் டெம்பரேச்சர், வெயில் எப்படி இருக்குது. இது அவ்வளோ சூடாக இருக்குது தட்டி. இந்த ஷூவே ஹீட் ஆகிட்டு இருந்துச்சுடா அவ்வளோ நேரத்தில். சாமச்சோரை செய்கிறோம், கருவாட்டு குழம்பு வந்தேன் போயிட்டு பயங்கரமாக குளிக்கிறோம். குளிச்சுட்டு வந்து சாமச்சோரையும் கருவாட்டு குழம்பு வச்சு வெளுக்கிறோம். பசங்கெல்லாம் குளிக்கிறத பார்த்தா சமைக்கிறதுக்கு கொஞ்சம் சோம்பேறித்தனமாக வருது, ஓடி போய் குளிக்கணும்னு. பட் பசி எடுத்துக்கும். குளிச்ச மனவே நமக்கு பயங்கரமாக பசிக்கும். அதுவும் அருவியில் குளிச்சிட்டோன்னு வச்சுக்க சரியான பசி வரும். அருவிலன்னு இல்லை, எங்கே போயிட்டு இந்த கிணத்துல அருவியில் ஏரியில் எங்கே குளித்தாலும் பயங்கரமாக பசிக்கும். அதுக்கப்புறம் வந்து நம்மளால் பசியை கண்ட்ரோலே பண்ண முடியாது. அதனால தான் மழை வந்தாலும் இடி இடித்தாலும் வெயில் அடித்தாலும் முதல்ல சமைச்சிட்டு போய் குளிக்கலாம்னு பிளான் பண்ணியிருக்கிறது. சமைச்சு வச்சுட்டோம்னா போயிட்டு குளிச்சுட்டு வந்து நிம்மதியாக சாப்பிடலாம். அடுப்புலாம் நல்லா பற்றிக்கிச்சு, நல்லா எரியுது. கப்பன்னு பண்ணிக்கிட்டு சூப்பர்ரா, வேற லெவல்ரா. பெருமாள், உனக்கு பெருமாளுடைய கருணை கிடைத்து விட்டதுடா. சனிக்கிழமை வேற புரட்டாசி மாசத்துல கருவாடு செஞ்சுருக்கிறியே, கருவாட்டு குழம்பு சாப்பிடலான்னு வந்து சமைச்சுருக்கிறியே. பெருமாள்னு பேர் வச்சுக்கிட்டு புரட்டாசி மாசத்துல வந்து நீ கருவாட்டு குழம்பு செய்ய வந்துக்கிற, சாப்பிட வந்துக்கிற. நீ அடுத்த முறை திருப்பதிக்கு படிக்கட்டு ஏற போகல, அப்பப்போ பெருமாள் உன்னை வச்சு செய்யறாரா இல்லையாப்பா? வேண்டா, விடு விடு விடு. கரெக்டா செய்யணும்டா அடுப்பெல்லாம். என்னடா வீட்டுல எதுனா சமைப்பியா? இல்லையே, சின்ன வயசுல சொப்பு டப்பா இல்லாருன்னா ஓம கொண்டு எதனா வளர்க்குறேன். அதுக்கும் எக்ஸ்பீரியன்ஸ் வேணுமேடா. அங்க வர்ற ஒருத்தன் எங்கேருந்து சரிக்கிட்டு வரான், அந்த பாறையில இருந்து சரிக்கிட்டு வரான்டா. அவன் டே எடுத்துக்கணும். யாரா அவன்? அதான் அந்த பசங்க பாருங்க, அந்த நண்டு பிடிச்சான அவன் தானே. அவன் டே நண்டை விடுறான்ற அவன் எல்லாம் நடி. நான் எங்கன்னா பிடிச்சிட்டு இருக்கேன், அதானே என்ன பிடிச்சிட்டு இருக்கேன்றான். அது கடிக்குது போட்டு. இந்த மாதிரி யாரா சமைச்சு பார்த்துருப்பீங்களா? நாங்கள் ஆக்சுவலாக அடுப்பை வந்து எங்கே செட் பண்ணல, முன்னாடி அங்கே அந்த மரத்துக்களை தான் நாங்கள் செட் பண்ணோம். அங்கே தான் வந்து சமைக்கலான்னு பிளான் பண்ணோம். அங்கே வந்து இப்போ மழை வந்து தண்ணி அப்படியே போயிட்டு இருக்கு, அதனால அங்கே வச்சு சமைக்க முடியல. இன்னொரு விஷயம் என்னன்னா, கிளைமேட் நல்லா இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு தூக்கிட்டு வந்து எங்கே வச்சோம். இப்போ என்னடானா வெயில் போட்டு குழக்குது. அரிசி வேகுதோ இல்லையோ நாம தான் வெந்துருவோம். நாம வெந்துருவோம் போல இருக்கு அரிசிக்கு முன்னாடி. சாமை அரிசி மாதிரி நிறைய அரிசி இருக்குடா, தெரியுமாடா உனக்கு? தெரியுமாடா? இப்போதான் கேள்விப்படுறேன் சாமை அரிசி. சாமை அரிசிலாம் இப்போதான் கேள்விப்படுறியா? ஆமா, சாமை அரிசி, தெனை அரிசி, குதிரைவாளி அரிசி, இந்த மாதிரிலாம் அரிசி இருக்கு. அதே போல முன்னெல்லாம் வந்து இந்த பொன்னி அரிசி, சம்பா அரிசி, சீரக சம்பா அரிசின்னு சொல்லுவாங்க. இப்போ யாராச்சும் கேட்டேன்னு வச்சுக்கேன், புல்லட் ரைஸ் பிராண்ட் பேர் OS, ORS, OS, வானவில்லு, மீனாட்சி, அந்தாச்சி, இந்தாச்சி. பிராண்ட் பாக்குறாங்க. யாருக்குமே இப்ப வந்து அரிசி தான் தெரியாது, பிராண்ட் பேர் மட்டும் தான் தெரியும். அதுவே தெரியலன்னா இதெல்லாம் எங்க தெரியும்? இதெல்லாம் வந்து ரேர். இதெல்லாம் வந்து இந்த மாதிரி மலைப்பகுதியில் மட்டும் தான் விளையும். சாமை குருவி தெரியும்ல, இத்தனோண்டு இருக்கும், செம்ம கியூட்டா இருக்கும். அதுங்கெல்லாம் இதை சாப்பிட்டுதான் அது போய் ஆக்டிவா இருக்கும் பாரு, சுறுசுறுப்பா இருக்கும். அதுக்கு காரணம் என்ன தெரியுமா? இந்த மாதிரி இதுங்களை சாப்பிட்டு வாழ்றதுனால தான். கெரிடி வழுக்கு மாதிரி அடுப்பு அகல் விளக்கு மாதிரி எரிஞ்சிட்டு இருந்தா எப்ப இது சோறு ஆகுறது? டக்குன்னு எரிஞ்சாதான் சீக்கிரமா பிரியாணி. ஏண்டா போன முறை அடுப்பு பத்த கேட்டானா ஒருத்தர் செங்கல் சோளை மாதிரி பத்த வச்சான், அங்க டக்குன்னு எரிஞ்சு அடுப்பு. இங்க சோறு ஆக்குறதுக்கு அடுப்பு பத்த வச்சா வழுக்கு மாதிரி எரிஞ்சிருக்கு. கொடுமை. சூப்பர்ரா. இது எங்க இருந்து எடுத்துட்டு வந்தீங்க? நானும் கொண்டு வரேன் போயிட்டு. அதுவும் அங்கேயா? இன்னும் கொஞ்சம் கொண்டு வரேன் போயிட்டு. மீன்லாம் பிடிக்கிறானுங்கடா, நண்டு தான் பிடிக்கிறானுங்க பார்த்தா. இங்க பாரு, இதுலயே விட்டு வச்சுக்கிறான் ஒருத்தர் மீன் பிடிச்சி. அது இதுலதான் அந்த நண்டு மீன்லாம் இருக்கு. குட்டி மீன், அது ஆத்து மீன். தெரியுதா சார்? நம்ம வந்தவொடனே அது கவருக்கு அடியில் போது பாரு அந்த மீன். ஏய்
நீங்க ஓடி போய் ஒளிய முடியாது. நீ குளியில இரு நான் பிடிச்சு காமிக்கிறேன். எங்கடாம இங்க வர்றா துள்றாடே. இத்த புடிச்சிட்டு வந்து இதுல போட்டு போய்க்கிறானுங்க பாரு அவனுங்க. தூக்கி ஆத்துல போட்டுடலாமா? பாவடாடி. சரி இதை பிடிச்சிட்டு போய் அவன் என்ன பண்ண போறானுங்க? ஆத்துல போட்டுடலாம். ஏ வாடா 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 வாடா. பின்னாடி சைடு அந்த கேப் நான் காப்பாற்ற தான் போறேன். வா பயப்படாது. இந்த மாதிரி கிட்ட வச்சுங்க பாடுறா. அடச்சே இந்த கேப் பின்னாடி. ஆனால் பின்னாடி வரல. பாத்தியா எவ்வளவு குட்டிசா இருக்கா? இந்தா ஓடு. 10 5 அடி. நான் வேக்கடா ஓடு. ஏன் அது தண்ணி சூடாயிட்டு இருக்குடா. கொஞ்சமா இருக்குல்ல பாறையில தண்ணி. எங்க இன்னொருத்தங்க இந்த தண்ணி காடு தனியா இன்னொருத்தர் தான். வரா முகேஷ் கத்தேடா. இதுல போயிட்டா 10 வா 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 வா. ஓடிடு. விடுதலை பாவம் ஓடு போடுவாங்களே அது எல்லாம் செய்வாங்க. வாங்க போலாம். சரி தம்பி இந்த மாதிரி கொஞ்சம் எடுத்துட்டு வாங்க. அவனுடைய உதவியும் கொஞ்சம் வாங்கிடுறேன். கீழே ஒரு மீன் என்ன சொல்றான் அடுப்பு? அதுக்கு வந்து இந்தடா பயங்கரமா ஏய் பொங்க வருதாண்டா வசந்த். வாடா நான் எங்களுடைய சமையலை காமிடா. பொங்கலோ பொங்கல் சூப்பர்ரா. ஆமா நம்ம ஒரு கரண்டி எடுத்துட்டு வந்தோம். எங்க கொடுக்குறது ஏய் தண்ணி பத்தலடா. சாப்பாடு போடுற எங்க வரைக்கும் ஓட்டிருக்கு தண்ணிய சொம்பலம் பண்ணடா. இப்ப தண்ணி ஊத்த கூடாதா? ஐயோ நான் அப்பயே சொன்ன தண்ணி எவ்வளோடா ஊற்றணும் கொஞ்சம் சொல்லுங்க. அது அது மீன் அனல் போட்டு வேணும் போதும். போடு போடு போடு. அசன் இங்க பாடுறா செம்மையா இருக்குடா. ஏய் சாப்பாடு ஆயிடுச்சா? போதும்டா போதும்டா. நிறுத்துறா நிறுத்துறா. ஸ்டாப் பண்றா. இங்க பாடுறா. நான் கூட இங்க வர்றா செக் பண்றா. சாப்பாடு வந்து ஜன வலிச்சிட்டு கொண்டாடி விட்டா இன்னும் கொஞ்சம் கொலகொலம் ஆயிடுறா. ஸ்டாப் ஸ்டாப் ஸ்டாப். இப்பதான் எரியும். இவ்வளவு நேரம் கஷ்டப்பட்டோம் எரியல. இப்ப சோறு வந்து வெந்துருச்சுப்பா. ஒரே என்ன ஒரு 10 நிமிஷம் இருக்குமாடா. உண்மையா சூப்பர்ரா இது. இப்படி சாப்பாடு செய்யணும்னா இப்போ இந்த அரிசி வாங்கிக்கலாம். என்னன்னா இது எவ்வளவு தெரியுமா? 1 கிலோ 180 ரூபா. இல்லடா இது 1 கிலோ 180 ரூபான்னு. வடிச்சிடலாமா? வடிச்சிடலாம். தூக்கி போடு. அதை மூடு. இப்படி வடிச்சிட்டுமா? இதுல வரல. கொஞ்சம் வடிடா. கேஸ் ஆமா கேஸ். போதும் போதும் வடிச்சிடறேன். கீழே வடிச்சிடறேன். தூக்கி பிடிக்க முடியல. வடிச்சிடறேன். தூக்கி பிடிச்சா அவ்வளவு நேரம் வடி கூட இருக்குடா. ரொம்ப பார்த்து சாம சோறு கீம சோறெல்லாம் கீழே போயிடுச்சுன்னா அவ்வளவுதான். இதுக்காக மழையில நனைஞ்சி வெயில்ல காஞ்சி மறுபடியும் மழை வரப்போகுதுடா மக்களே. வானம் மறுபடியும் மழை வரப்போகுது. இவ்வளவு நேரம் போட்டு துவச்சி எடுத்துச்சு. இப்ப மறுபடியும் மேகம் மூடுது. அது தட்டு வந்து ஃபுல்லா க்ளோஸ் ஆயிடும். அதனால தண்ணி வெளியே வர மாட்டேங்குது. நம்ம வேற மாதிரி அந்த பிளேட் எடுத்துருக்கணும். சாப்பாடு எடுத்து தட்டி சொல்லுவாங்கல்ல செத்தாதான் சுடுகாடு தெரியுமே. இதெல்லாம் நமக்கு ஒரு அனுபவம். அடுத்த முறை நம்ம இந்த மாதிரி ஏதாவது ஒரு பிளான் பண்ணோம்னா ப்ராப்பரா எல்லாத்தையும் செட் பண்ணி எடுத்துன்னு வரணும்.
கொடை இல்லாம மாட்டிக்கிட்டோம் பாரு வந்து. கேமரா இன்னும் கொஞ்சம்டா சாப்பிட்டு கொள்ள இருக்குது. ஏய் எங்களை பத்தி உனக்கு தெரியாது. இவ்வளோ மழை வந்து நாங்கள் விடாப்பிடியா உக்காந்துருக்குறோமே. சாப்பாடு போகுது. சோறு வடிக்கிறது இவ்வளவு பெரிய பிரச்சனையா இருக்கு. மூடி தாண்டா மூடி இல்லை. வீட்டுல எல்லாம் வர்ற அசால்ட்டா செய்யறாங்க. கருவாட்டு குழம்புக்கு பதில் நாம கருவாடு ஆயிடும். அடிக்கிற வெயில பாறை வேறல ஈஸியா ஹீட் ஆகும். திரும்ப மழை வர இனிமே மழை வந்தா என்ன எது வந்தா என்ன, குளிக்கிறதுக்கு சாப்பாடு ஆயிடுச்சு. குளிச்சுட்டு மழை பெஞ்சிட்டே இருந்தா கூட சாப்பிடுவோம் நம்ம. அந்த அருவிலே கூட உட்காந்து சாப்பிடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நமக்கு பெரிய பெரிய பிரச்சனை அந்த சமைக்கிறது தான். சரி எங்கடா மழை நிற்காம போயிடுமோ. அது இல்லாம இங்க போயிட்டு வேற எங்கேயும் சாப்பிட முடியாது. நாம மறுபடியும் போயிட்டு காட்டுல சாப்பிடணும்னா இங்க இருந்து ஒரு 30 கிலோமீட்டர் போனோம், அங்கெல்லாம் போய் சாப்பிட முடியும். அதுதான் எனக்கு ஒரு பயம் ஆயிடுச்சு. ஐயோ இவ்வளோ தூரம் வந்துட்டு மாட்டிக்கிட்டோமோன்ட்டு. ஆனா மழை கொஞ்சம் கேப் விட்டதுனால அடுப்புல காய்ச்சா இன்னும் கொஞ்சம் தான்டா இருக்கு தண்ணி. இன்னும் கொஞ்சம் தண்ணி தானே. காப்பி நான் ஒரு ஐடியா பண்ணிட்டா, இப்படி அள்ளி இப்படி காமிச்ச தண்ணி எல்லாம் இறங்காது. இல்லை ஒரு சாய்ச்சி தண்ணி மட்டும். சோறு சூப்பரா இருக்குடா. அதுக்கு கரண்டி, அந்த கரண்டி இரு ஒரு வெயிட் இதுல ஒரு கரண்டி இருக்கு. அவங்க இது கொடுத்து அமிச்சாங்களா, குழம்பு கொடுத்து அமிச்சாங்களா, அவங்க கொடுத்து அனுப்பியிருக்காங்க ஒரு கரண்டி. இந்தாடா சாய்ங்க நல்லா செய்ய வேண்டியதா இருக்குடா. ஒன் சைடு சைடு. அவ்வளவுதானே தண்ணி வரும் போல. விட்டுலாமா பெருமாள்? விட்டுரு அவ்வளவுதான். இது மேல வச்சு விட்டுலாம், கொஞ்சம் ட்ரை ஆயிடும். சாப்பாடு அடுப்பு மேல வச்சிடலாம், அவ்வளவுதான். விடு வசந்த், ஒரு கேமராமேனா இப்பதான் நான் ஒரு சிறப்பான ஐடியா கொடுத்துக்கிறேன். இருப்பா அடுப்பு பத்தி வைக்கணும். வேணாம் அவ்வளவுதான், விடு. அது 6 சேனலே ஒரு மாதிரி ட்ரை ஆயிடும். ஓகே சமைச்சு முடிச்சாச்சு. தயாரா வரேன்டா. டேய் பசங்களே, இங்கே ஷூவை கழட்டுறா, செப்பல் கழட்டுறாங்க. ஆமா மொபைல்ல எங்க மொபைல் இதெல்லாம். சரி ஓகே கைஸ், இப்போ நாங்கள் குளிக்க போகிறோம். நாங்கள் பேசுறது உங்களுக்கு கிளியராக கேட்காது, ஏன்னா மைக்கால கழட்டிட்டு தான் குளிக்க போவோம். அது வரைக்கும் எங்களுடைய கேமராமேன் உங்களோட பேசுவார். மக்களே, வேற லெவல் என்ஜாய்மெண்ட்டு. நம்ம இவ்வளோ தூரம் வந்து நடைப்பயணமாக வந்து சமைச்சு மழை வெயிலில் நம்ம இங்கே காத்திருந்ததுக்கு நம்ம குளிக்கலாம்னு நினைச்சோம். ஆனால் வேற லெவல் என்ஜாய்மெண்ட்டு. எப்பவுமே வந்து இந்த அருவியில் குளிக்கிறதுல வந்து ஒரு மிகப்பெரிய பலன் இருக்கும். என்னன்னா, அதாவது இருங்கடா அதாவது எப்பவுமே வந்து இந்த காட்டு அருவியில் இந்த மலைப்பகுதியில் வர தண்ணி வந்து எல்லா பேர் அந்த தண்ணியே வந்து ஒரு வாசம் வரும் நமக்கு. அதாவது ஒரு வேர் மனம் இல்லை, ஒரு பச்சை வாசம் வரும். அந்த பச்சை வாசத்துல அந்த தண்ணி ஊறி வரதான் நமக்கு வந்து மிகப்பெரிய ப்ளஸ்ஸு. செம்ம என்ஜாய்மெண்ட்டு. சத்தியமா இந்த மாதிரி வந்து நம்ம மிஸ் பண்ணவே கூடாது. நம்ம இவ்வளோ தூரம் வரோம், டைம் ஸ்பெண்ட் பண்ணுறோம் அப்படின்றத தாண்டி
இதெல்லாம் வந்து வருஷத்துல ஒரு முறை அப்படியே கடவுள் நமக்கு கொடுக்குற ஒரு வரம் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். இதெல்லாம் நீங்க மிஸ் பண்ணீங்க அப்படின்னா நம்ம வாழவே தான் அர்த்தம். இதை பயன்படுத்தணும். டைம் கிடைக்கிறவங்க, நேரம் இருக்கிறவங்க, நாங்கள் சொன்ன மாதிரி லொகேஷன் வந்து இந்த இடத்துல வந்து என்ஜாய் பண்ணிட்டு போங்க. இது வந்து ரொம்ப ரொம்ப கடினமான பாதையெல்லாம் கிடையாது. அப்படியே வர வழியில கொஞ்ச நேரம் நிற்க வச்சுட்டு கொஞ்சம் தூரம் நடந்து வரணும். ஆனால் அது நடக்கிற வழியுமே கூட ரொம்ப ஈஸியாக தான் இருக்கு. அதனால வர்றவங்க நீங்க வந்து ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்க. இப்போ எங்களுக்கு என்ஜாய் பண்ண வேண்டிய டைம். We are going again into that. நம்ம வேலையை விட்டா போடணும். இப்படி உட்கார மாதிரி போடணும். இப்படி உட்கார மாதிரி உட்காரணும். இப்படிதான் உட்காடுறோம். இப்படி உட்காருமா அப்பெல்லாம் விடுங்க. கரெக்டாக தான் போடணும். வேலை தண்ணி கிடையாது பக்கம் தள்ளி போட்டுக்கலாம். இப்ப என்ன பண்ண போறோம்? தள்ளுற சூடா இருக்கா? பார்த்து இப்ப என்ன பண்ண போறோம்? சாம அரிசி சோற பண்ண வைக்க போறோம். தண்ணி எடு. தண்ணியெல்லாம் தொளிச்சிட்டான்டா அவன். தொளிச்சிருச்சா? தள்ளுறா. சூப் செம்ம சாஃப்டா இருக்குடா அது அரிசி. மக்களே, ஒரு முறையாவது இதை வாங்கி சாப்பிட்டு பாருங்க. இது ரொம்ப ஹெல்த்து, செம்ம ஹெல்த் பெனிஃபிட். இது சொன்னா புரியாது, சாப்பிட்டாதான் தெரியும். எடுறா அந்த கருவாட்டு குழம்ப, எடுறா அந்த கரண்டியா. அந்த தவிர திறக்கிறதுக்குள்ள அடுத்த மழை வந்துடும் போல இருக்கே. வேற லெவல். சனிக்கிழமை இருங்க காமிக்கிறேன் பாருங்க. தயவு செஞ்சு இதை கிட்ட காமிடா. இல்ல பாரு, கருவாடு, கத்திரிக்காய், அப்புறம் காராமணி. வேற லெவல்ல பண்ணிருக்காங்க போல. சூப்பர். செம்மையா பண்ணிருக்காங்க. நம்ம சொன்ன மாதிரி ஒரு புட்டிக்க போறோம். குளிச்சதுக்கு அப்புறம் எனக்கு செம்மையா பசி ஆச்சு. நான் ஆல்ரெடி சொன்னேன் இல்லையா, குளிச்சாலே பசிக்கும் அப்படின்ட்டு. அதே மாதிரி பசிக்குது. கருவாடு, யாருக்கெல்லாம் என்ன கருவாடு வேணும்? சாப்பிடலாம். சாப்பிடலாமா? தண்ணி எடுத்தியடா. தண்ணி நாங்க உக்கார். இந்த பக்கம் வந்து உக்கார். கைஸ், சனிக்கிழமை கழிச்சாச்சு. பெருமாளுக்கு சனிக்கிழமையா வேணா இன்னைக்கு ஒரு நாள் ரெஸ்ட் எடுத்துக்கிட்டேன். ஒன்றும் பிரச்சனை இல்லை, எங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. சாப்பிட்றதுக்கு ஆள் இருக்கு. கருவாட்டு குழம்பு, கருவாடு, கத்திரிக்காய், காராமணி போட்டு வேற லெவலில் செஞ்சு சாமச்சோறு, கருவாட்டு குழம்பு வேற லெவல் டேஸ்ட். அப்பா சும்மா சொல்லக்கூடாது, செம்ம காம்பினேஷன் இது. நம்ம வந்து என்னென்னமோ காம்பினேஷன் பண்ணுறோம், ஆனால் உண்மையாகவே சாமச்சோறும் கருவாட்டு குழம்பு சரியான காம்பினேஷன். செம்மையாக இருக்குது. நம்ம என்னென்னமோ காம்பினேஷன் பண்ணியிருப்போம். நம்ம பிரியாணி காம்பினேஷன், பரோட்டா காம்பினேஷன்லாம் பண்ணியிருப்போம். ஆனால் சத்தியமாக சொல்கிறேன், இந்த மாதிரி காம்பினேஷன் நான் சத்தியமாக இது வரைக்கும் சாப்பிட்டதில்லை. இந்த சாமச்சோறும் கருவாட்டு குழம்பும் நான் ஏதோ சாதாரணமாக சொல்கிறான்னு நினச்சேன். சொல்லும் போதே நம்ம வாயில் வந்து எச்சி ஊறுது. செம்ம டேஸ்ட், வேற லெவல். குழம்பு அல்டிமேட்டாக பண்ணியிருக்காங்க. இந்த கருவாடு வந்து என்ன சொன்னாங்கன்னா, உரிச்ச கருவாடு. கருவாடு பேர் தெரியாது, அது உரிச்ச கருவாடு தான் சொன்னாங்க. கண்டிப்பாக எல்லாருமே ட்ரை பண்ணக்கூடிய ஒரு விஷயம், ட்ரை பண்ண வேண்டிய ஒரு ஃபுட்டு. ட்ரை பண்ணி பாருங்கள்.
தெரியும். ஓகே, நாம வந்த ஒரு பயணம் இனிதே நிறைவடைகிறது. உண்மையாவே நாங்கள் வந்து வேற லெவல் என்ஜாய் பண்ணோம். அதோட நம்ம பசங்கள்லாம் கூட சேர்ந்துக்கிட்டாங்க. செம்மையாக குளித்தோம், செம்மையாக சாப்பிட்டோம். இந்த ட்ரிப்பை வந்து வேற லெவலில் என்ஜாய் பண்ணோம். நீங்கள் இதே மாதிரி கண்டினியூவாக எங்களுடைய வீடியோவை நீங்கள் பார்க்கணுன்னா கரிகாலன் சேனலுக்கு அடுத்த லாக்ஸில் பார்க்கலாம். டாடா, பாய் பாய்.